நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். இன்றைக்கு சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்தி முடிச்சுவோம். சென்ற வகுப்புடைய தொடர்தான். நாங்க சென்ற வகுப்புல சமரி என்னன்னா 3 விஷயங்கள் பார்த்தோம். ஒரு நோயாளி, பிரயாணி, பெண்கள் என்று வார நேரம் பிரெக்னட் கர்ப்பகால பெண்கள், அதே நேரம் ஃபீட் பண்ணக்கூடிய பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், இவங்களோட நோன்பு எவ்வாறு சம்பந்தப்படுகிறது, அவங்களுக்கான நோன்பு சம்பந்தமான சலுகைகள் என்ன என்ற சம்பந்தத்தை நாங்க பார்த்தோம். இந்த விஷயங்களை பார்த்தோம். பிரயாணம் என்று வார நேரத்துல பிரயாணத்தை நாங்க 5 வகையாக ஞாபகப்படுத்தினோம். அந்த 5 வகையில எந்த பிரயாணத்துக்கு சலுகைகள் எடுக்க முடியும், அது நோன்புடைய சலுகை மாத்திரமல்ல, சேர்த்து தொழுவது சுருக்கி தொழுவதுடைய அந்த சலுகைகளும் எந்த பிரயாணங்களுக்கு எடுக்க முடியும் என்பதை சென்ற வகுப்புல பார்த்தோம். அதே நேரம் அந்த 5 வகையோட அந்த அனுமதிக்கப்பட்ட 4 வகையிலையும் எந்த அளவு தூரம் இருக்க வேண்டும் என்பதையும் நாங்க அந்த செய்திகளை விவரமாக சென்ற வகுப்புல பார்த்தோம். இறுதியாக சென்ற வகுப்புல நாங்க பார்த்தது ரமதானுடைய காலத்துல இந்த சலுகை எடுக்க முடியுமான எம்பசி எங்கட நாட்டுடைய அமைப்பு, அந்த ஹதீஸ்ல இப்னு உமர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களுடைய ஹதீஸ்கள்ல 4 பரீதுகள் என்று வரக்கூடிய அந்த அறிவிப்பை வச்சு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவு 81 கிலோமீட்டருக்கு மேல, 81, 83, 84 என்ற 3 விதமான கருத்துகள் பரிமாறப்படுகிறது ஷாஃபி மதுஹப் இருக்கக்கூடிய நாடுகள்ல. ஜோர்தான், அதே மாதிரி எஜிப்ட், இங்க இது போன்ற பல பகுதிகள்ல இந்த 81 இருந்து 84, 83 என்று சில இடங்கள், 84 என்று சில இடங்கள், 81 என்று எங்களுக்கு 81 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அந்த பிரயாணங்கள். அந்த பிரயாணங்கள்லையும் எங்களுக்கு நோன்பை விடுறது என்று சொல்றது, அது ஒரு நுணுக்கமான ஒரு செய்தியை சொல்றாங்க. எங்களுக்கு நோம்ப ஸ்டார்ட்ல இருந்தே விடுறது, நோம்ப குடிக்காமலே விடுறது என்ற சலுகை எப்ப வரும் என்றால், எங்களோட பிரயாணம் ஃபஜ்ருக்கு முன்னால் ஆரம்பமாக இருக்கணும். என்னோட பிரயாணம் ஃபஜ்ருக்கு முன்னால ஆரம்பமாக இருக்கணும். ஃபஜ்ருக்கு பின்னால, அதாவது சுபஹுடைய நேரத்துக்கு பின்னால் ஒருத்தர் பிரயாணம் போகக்கூடிய ஒருத்தர், இந்த நோன்பு எனக்கு சலுகைக்கு நான் ஒரு நீண்ட நெடிய பிரயாணம் போக போறேன், சில நேரங்கள்ல அது நாடு கடந்து போற பிரயாணமாக கூட இருக்கலாம், நாடு கடந்து போற பிரயாணமாக கூட இருக்கலாம். நான் இன்றைக்கு பிரயாணம் தான் எனக்கு சலுகை தானே என்று ஃபஜ்ருக்கு பின்னால பிரயாணம் போற ஒருவர் நோன்புடைய நீத்து வைக்காம சஹர் செஞ்சு, சஹர் மிக முக்கியமான சுன்னாதான், சஹர் செய்யாம நோன்பு பிடிக்காம எனக்கு சலுகை தான் என்று அவர் விட முடியாது. அவருக்கு எப்படியான வழிகாட்டல் என்றால், பதிலுக்கு பின்னால பிரயாணம் போறவர் அன்றைய நாளுடைய நோன்பை நோட்க வேணும், நீயத்து வச்சு அந்த நோன்பை பிடிக்கிறது. அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சு போற நேரத்துல இவருக்கு பிரயாணத்துடைய இடை நடுவுல இந்த நோன்பை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு இயலாத ஒரு நிலைமை வருகிறது என்றிருந்தால் அந்த நோன்பை விடுவதற்கான சலுகை சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு எங்களுக்கு பிரயாணங்கள் எல்லாம் விலகுபடுத்தப்பட்ட ஒரு காலம். அது எங்களோட பாதைகளாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில எங்களுக்கு பிரயாணங்கள் இலகுபடுத்தப்பட்ட ஒரு காலம் என்றதுனால பதிலுக்கு பின்னால போற பிரயாணங்கள்ல பெரும்பகுதியான பிரயாணங்கள் எங்களுக்கு அந்த சலுகையை எடுக்க முடியாத பிரயாணங்களாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஒரு பொது வாகனத்துல போறாரு, ஒரு தூர பிரயாணம், ஒரு ஜஃப்னாக்கு போறாரு, இங்க இருந்து பொது வாகனத்துல போறாரு, ஒரு சிரமம் நீக்குது, கஷ்டம் நீக்குது, அவர் ஏற்கனவே ஒரு நோயாளி என்று வார நேரங்கள் அந்த சலுகையை தாராளம் எடுத்துக்கொள்ளிரு. நாங்க சென்ற வகுப்புல இது சம்பந்தமாக விவரமாக பேசியிருந்தோம். சரி, இந்த நோன்பாளி பிரயாணி நோயாளி சம்பந்தமான ஒரு சில கிளை சட்டங்கள் அது அந்த அளவு எங்களுக்கு நடைமுறைக்கு தேவைப்படாது, நிச்சயம் தேவைப்படாது விட்டு அவசரமாக போறேன். நோன்பு காலத்துல பாரமான வேலை செய்யறவங்க, நிச்சயம் ஹெவியான இந்த முன்னுக்கு ஹார்ட்வேர்ல எல்லாம் சாமான் இறக்குறவங்க ஏத்துறவங்க இருப்பாங்க, ஹார்ட்வேர்ல சாமான் ஏத்துறவங்க இறக்குறவங்க இருப்பாங்க. விவசாயங்கள், கிராமப்புறங்கள், விவசாய நிலங்கள் விவசாய வேலை செய்யறவங்க இருப்பாங்க. கொழும்பை பொறுத்தல ஒரு நாட்டாமி வேலை செய்யறவங்க அதிகம் இருப்பாங்க. இப்படி பாரமா சில நேரம் பாஸ்மார், கட்டிட வேலைகள் செய்யக்கூடிய பாஸ்மார்கள் இருப்பாங்க. இப்ப பாரமான வேலைகள் செய்யக்கூடியவங்க நோம்ப விட இயலுமா, நோம்ப விட இயலுமா, சரியா இவங்களை எப்படி மார்க்கம் எப்படியான வழிகாட்டல் செய்து என்று கேட்டால், இவங்களுக்கு பொதுவான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல் செய்து, நோன்பு என்று சொல்றது ஒரு சாதாரணமான ஒரு அமல் இல்லை. எங்களுக்கு தெரியும் 50 கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை, ஏனைய எல்லா அமல்களுக்கும் இல்லாத விசேஷமான ஒரு செய்தி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லி தந்திருக்கிறான். ஏனைய எல்லா அமல்களுக்கும் மலக்குமார்கள் மூலமாக நன்மைகள் பதியப்படும், நன்மைகள் கொடுக்கப்படும், நன்மைகள் வழங்கப்படும். நோன்புக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் என்னென்றால், அதுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை, அதாவது சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆள் போட்டு சம்பளம் கொடுக்கறது வேற, நேரடியா ஓனர் வந்து சம்பளம் கொடுக்கறது வேற. ஆள் போட்டு அவர் மேனேஜர் வந்து சம்பளம் கொடுத்துட்டு போறார், அதுதான் ஏனைய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த டியூட்டிக்கு பொறுப்பாய்க்கிற மலக்குமார்களை போட்டு அதுக்குரிய கூலிகளை கொடுக்கிறார்.
ஆனால் ரமதானை பொறுத்தளவுல எப்படி ஒரு ஓனர் நேரடியாக வந்து நேரடி தொடர்போட அதுக்குரிய எங்களுக்கு சம்பளம் தார மாதிரி அல்லாஹு தஆலா எங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றது. அந்த ஹதீஸ்ல வருது, நோன்பு என்பது எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குகிறேன் என்று ஒரு அறிவிப்பு. அல்லது இன்னும் ஒரு உலமாக்கள் சொல்றாங்க, நானே அதற்கு கூலியாக ஆகிவிடுகிறேன். கூலி அல்லாஹ் தாரது என்ற ஒன்று, கூலியாக அல்லாஹே ஆகிவிடுறது என்றால் எங்களுக்கு எதையும் எடுத்துக்கொள்ளும் என்ற அளவுக்கு ஒரு விசாலமான திறந்த எந்த மட்டீடு இல்லாத ஒரு கூலி பெறக்கூடிய ஒரு அமல். நாங்க சில்லறை காரணங்களுக்காக சில நேரம் சலுகைகளை தேடி தேடி ஓரங்கள் இருக்கக்கூடிய சலுகைகளை பயன்படுத்தி இந்த நோன்புகளை விட்டுறக்கூடாது. ரொம்ப பாரமான வேலைகள் செய்யறவங்க, எங்களுக்கு தெரியும் ரமலான் என்றது வருஷத்துல ஒரு மாசம், அது இப்பதான் வரும், கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் தான் முன்ன பின்னவாக அந்த பிறைக்குள்ளால் அது இப்பதான் வரும் என்றது எங்களுக்கு ஒரு உத்தேசமாக ஒரு அளவு தெரியும் எங்களுக்கு. அப்ப நாங்க ஏனி இதர காலங்கள்ல கூலி வேலை செய்யறவங்களாக இருந்தாலும் இந்த வருடத்துல ஆரம்பத்திலிருந்து திட்டம் போட்டால், சென்ற ரமலான் முடிகிறத்தோட திட்டம் போட்டிருந்தால் இந்த ரமலான்ல சில நேரங்கள்ல தொழில் செய்யாமலே இந்த ரமலானை கழிக்க முடியுமா இருக்கு. சாதாரண அன்றாட கூலி வேலை செய்யறவங்கள கூட உண்மையிலே அது ஒரு ஆசையோடு திட்டம் போட்டிருந்தால், வகுத்திருந்தால், சரி நாங்க வேலை செய்யறதான், வேலை செய்யாம இருக்க முடியாது என்றிருந்தால் அந்த நேரத்துல இவங்க 11 மாசத்துல மேலதிகமாக ஒரு சேவிங் ஒரு தௌசீர் பண்ணி கொண்டு இந்த ஒரு மாசத்துல வேலை பழுக்களை குறைக்கிறது. ஒரு நாளைக்கு இவர் ஏனைய நாட்கள்ல இரவு பகலாக வேலை செஞ்சவர் 8 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் வேலை செஞ்சவர் ரமலான்ல ஒரு 6 மணித்தியாலம் வேலை செய்யறதுக்காக வேண்டி அதை குறைக்கிறார். நோன்பை குடிக்கிறதுக்காக வேண்டி வேலை பழுக்களை குறைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்யணும். இப்படி ஏதோ இந்த நோன்பை குடிக்கிறதுக்கு நான் என்னென்ன வழிவகைகள் செய்யலாமோ நான் அதை செஞ்சு கொள்ளணும். அதனாலதான் இன்னொரு பக்கம் மார்க்கம் வழிகாட்டுது, தொழிலாளிகளுக்கு முதலாளிகள் ரமதானுடைய காலத்துல வேலைகளை குறைச்சி கொடுக்கிறது, வேலை பழுக்களை குறைச்சி கொடுக்கிறது சம்பந்தமாக எங்களுக்கு ஆர்வம் ஊட்டிக்குது. அதே நேரம் தொழிலாளிகளுக்கு நாங்க நோன்பு பிடிக்கிறதுக்காக வேண்டிய உதவி செய்வது சம்பந்தமாகவும் எங்களுக்கு மார்க்கம் ஆர்வம் ஊட்டிருக்குது. தொழிலாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, நோன்பு பிடிக்கிறது, குடும்பத்துக்கு தேவையான அன்றாட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதே நேரம் அவங்களுக்கான வேலை பழுக்களையும் குறைச்சு கொடுக்கிறது மார்க்கம் இன்னொரு பக்கம் எங்களுக்கு இலகுபடுத்திக்குது, அவங்களுக்கு ஆசை ஊட்டிக்குது, எங்களுக்கு சரியான வழிகாட்டல் செஞ்சுக்குது. சரி, இதுவெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு அவர் அன்றாடம் வேலை செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமான ஒரு வேலையில் இருக்கிறார். அவர் அன்றைக்கு சம்பாதித்தால் தான் அவருக்கும் அவருடைய ஏனைய குடும்ப அங்கத்தவர்களுக்கும் ஜீவனோபாயம், அதாவது அவர்களுடைய அத்தியாவசிய உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்ற ஒரு நிர்பந்த நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு பாரமான வேலை, அந்த வேலையின் மூலமாக ஒரு நோன்பு குடிக்க இயலாத ஒரு நிலைமை இருக்குது என்றிருந்தால் அப்படியான ஒரு கட்டத்துல தான் சலுகையை தருகிறது. இந்த சலுகையை நாங்க சும்மா ஒரு பொதுப்படையாக வச்சு கொள்ளக்கூடாது. பொதுப்படையான சலுகை அல்லது சலுகை எந்த இடத்துல இருக்குது என்றதை விளங்கிக் கொள்ளணும். அந்த சலுகையும் கூட அவர் நோம்ப பிரயாணம் மாதிரி தான், பதிலுக்கு பின்னால போற பிரயாணம் மாதிரி தான். அதாவது அவர் நோன்பை பிடிக்காமலே வேலைக்கு போறது என்றது அல்ல. அவர் நோன்பை பிடிச்சு கொண்டு நோன்பு நோற்று கொண்டு அவர் வேலைக்கு போவார். வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அவரால் தொடர்ந்து இந்த நோன்பை கொண்டு போக இயலாத ஒரு நிலைமை வருகின்ற நேரத்துல அவருக்கு நோன்பை விடுவதற்கான சலுகையை மார்க்கம் தந்திருக்குது. ஆனாலும் இப்படியாப்பட்டவர்கள் அந்த நோன்புகளை கலா செய்ய வேண்டும் என்பதையும் அவசியம் செய்ய வேண்டும் என்பதையும் எங்களுக்கு மார்க்கம் சொல்லியிருக்கு. இது ஒரு தலைப்பு. இன்னும் ஒரு தலைப்பு, இது இந்த நூல் வந்துட்டு நான் 4 வருஷத்துக்கு முதல் எழுதினது. இது பல இடங்கள்லையும் நோன்பு காலத்துக்கு முன்னால பாடமாக நடத்துவாங்க. கிட்டத்தட்ட நானும் பல மஸ்ஜிதுகள்ல 5-6 மஸ்ஜிதுகளை ஆர்கனைஸ் பண்ணி அப்படி பல இடங்கள்ல நடத்தப்பட்டதுதான் இது. இதுல எல்லாமே இது நான் ஸ்கிரீன் போட்டு அதுல இந்த ஒரு சப்ஜெக்டுகளை போட்டு விளங்கப்படுத்துறது. சும்மா நான் பேசி கொண்டிருக்கிறேன், சில நேரம் உங்களுக்கு விளங்க அந்த அதாவது சப்ஜெக்ட் விளங்கும். அதை இன்னொரு படி மேல கொண்டு போறதுக்கு இப்போ எல்லாருக்குமாக கொண்டு போறதுக்கு அந்த முறையில செய்யலாம்னு பார்த்து அதுக்கான சரியான வாய்ப்புகள் கிடைக்கல, அதுக்குரிய கருவிகளும் கைவசம் இருக்கல்ல. எக்ஸாம் காலம் ரமதான்ல வந்தால், இப்ப இந்த ஆண்டு ஓ லெவல் எக்ஸாம் வருகிறது. ஓ லெவல் எக்ஸாம் ரமதான்ல வருகிறது. எக்ஸாம் என்ற ஒன்றை, பரீட்சை என்ற ஒன்றை நோன்பு விடுறதுக்கு காரணமாக ஆக்கலுமா? இது பல அரபு நாடுகள்லையும் பத்துவாவாக கேட்கப்பட்ட ஒன்று. உங்களுக்கு தெரியும், உடல் வேலையை விட சில நேரங்கள்ல மூல வேலை செய்யறது உடம்புக்கு மிச்சம் பலகீனத்தை உண்டாக்கும். படிக்கிற ஒருத்தர் அப்படி ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க, நாங்க மிச்சம் படிக்கிறோம், எங்களுக்கு நோன்பு உடிச்சு கொண்ட எக்ஸாம் சரியான அந்த சில நேரங்கள் தூக்கம் வந்துடலாம், சில நேரம் எங்களுக்கு சரியான யோசனை இல்லாம போய்த்திடும், எங்களுக்கு அந்த மெமரி எங்களோட சரியான ஞாபகம் சக்தியோட போய்த்து அதை எழுதி கொள்ளலாம் நீக்கும் என்றெல்லாம் பல காரணங்கள் சொல்லி பத்துவாக்கள் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் இது. பல இடங்கள்லையும் எக்ஸாம் என்ற ஒரு காரணத்தை சொல்லி நோன்பு விட இயலுமா? மார்க்கத்துல அதுக்கு எந்த விதமான சலுகை இல்லை. ஏனென்றால்
இது ஒரு அங்கீகரிக்க, அதாவது சாதாரண பொதுவான ஒரு நடுநிலையான ஒரு சிந்தனையை கொண்டு பார்க்கிற நேரம் இது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. இதுக்கு உலமாக்கள் எப்படி எழுதுறாங்கன்னா, இன்றைக்கு பரீட்சை என்று வார நேரம் ரமதான் அல்லாத காலமாக இருந்தாலும் உபரியான நோன்புகளை பிடிச்சு கொண்டு எழுதுறதன் மூலமாகத்தான் அந்த பரீட்சை உலக விஷயமாக இருந்தாலும் அதுல நாங்க நல்ல பெறுபேறுகளை பெற முடியும் என்றதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். மாஷா அல்லாஹ் அப்படித்தான் இன்றைக்கு அதிகமான யூனிவர்சிட்டி பிள்ளைகளோட நாங்க பாக்குற நேரம் எங்களோட கூட இருந்தவங்க, பல்கலைக்கழகங்கள்ல சம்பந்தப்பட்டவங்க, அது மாதிரி ஏனைய இப்போதைக்கு படிச்சு கொள்ளக்கூடியவங்களோட நாங்க கனெக்ஷன்ல இருக்கிறோம். அப்படி பாக்குற நேரங்கள் அதிகமான ஆண்களை விட பெண்கள் வந்துட்டு நோன்பு பிடிச்சவங்க பரீட்சைகள் காலம் வார நேரம் ரமதான் அல்லாத காலங்கள்ல கூட மேலதிகமா இதற்காக நோன்பு பிடிச்சு சிறப்பாக்கள் செய்து அந்த அவங்களோட இணைய பரீட்சை அவங்களோட துறை சார்ந்த பரீட்சைகளில் ஈடுபடுவாங்க. ஆனால் இன்னும் ஒரு சாரார்கள் இதை ஒரு காரணமாக காட்டி இதை விட பார்ப்பாங்க, எங்களுக்கு விடுறதுக்கான சலுகை மார்க்கம் தரையில்லை என்றதை விளங்கிக் கொண்டால் சரி. அது சம்பந்தமாக விரிவாக தமிழ்ல தான் எழுதியிருக்கிறேன். அடுத்து ரமதான் காலத்தில் இன்னும் 2 விஷயத்தோட நான் இதை முடிச்சிருவேன். ரமதானுடைய பகல் நேரங்கள்ல எங்களுக்கு தூக்கத்திலேயே ஏதோ ஒரு அடிப்படையில தூங்கி எழும்பும், எங்களுக்கு குளிப்பு கடமையாகுது. இந்த நேரம் இது நோன்பு முடிக்குமா? நாங்க காலையில தூங்கி எழும்பினோம், பகல் நேரத்துல தூங்கி எழும்பினோம், தூக்கம் அல்லது விழிச்சிருக்கிற நேரத்துல ஏதோ தானாக ஏதோ ஒரு அடிப்படையில எங்களுக்கு தானாக எங்களுடைய எந்த விதமான இதுவும் இல்லாம தானாக அப்படி குளிப்பு கடமையாக ஒரு நிலைமை உண்டாகுமாக இருந்தால் அந்த நேரத்துல நோன்பு முடியுமா என்று கேட்டால் அதன் மூலமாக நோன்பு முடியாது. குளிப்பு கடமையாகும், கட்டாயம் நாங்க தொழுகைக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு விஷயங்களுக்கு குளிக்க வேண்டும், கடமையான குளிப்பு. ஆனால் நோன்பு முடியுமா என்று கேட்டால் நோன்பு முடியாது என்றுதான் அதோடைய சட்டம். சரி, ஒருத்தர் கடமையான இதோட நாங்க இன்றைய வகுப்பு முடிப்போம். கடமையான குளிப்பு இருக்கிற நேரத்துல உதாரணமாக சில நேரங்கள்ல இது சந்தர்ப்பம் எங்களுக்கு பெரியவங்களுக்கு அமையலாம், குளிக்கவும் வேணும், கொஞ்சம் தாமதமாக விழிச்சிட்டோம், சஹர் செய்யறதுக்கு நேரம் போதாது, குளிச்சா சஹர் கிடைக்காது, சஹர் செஞ்சா குளிக்க கிடைக்காது அதானுக்கு முன்னால. இந்த நேரத்துல என்ன செய்யறது? குளிச்சுட்டு சஹர விடுறதா அல்லது சஹர செஞ்சுட்டு பஜருக்கு பிறகு பிற்படுத்தி அப்படி நோம்பு பிடிக்க இயலுமா? நோம்பு பிடிக்கிற நேரத்துல, அதாவது அந்த பஜருக்கு முன்னால் உள்ள அந்த நேரத்துல கடைசியாக நான் இந்த பஜர் அடைகிற நேரத்துல நான் சுத்தமாக இருக்கிறது நோம்புக்கு கட்டாயமா நிபந்தனையா என்று கேட்கிற நேரம் புக்கஹாக்கள் எங்களுக்கு இதுல ஒரு விசாலத்தன்மையை ஹதீஸ்ல இருந்து சொல்லித்தாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில நாள்கள் நடந்த நடைமுறைகளை வச்சு சொல்லித்தாராங்க. எங்களுக்கு பொதுவாக சுத்தமான நேரத்துல அந்த இபாதத்தை செய்யறது ஒரு முழுமையானது நல்ல விஷயம். எங்களுக்கு அப்படியாகத்தான் நாங்க அந்த இபாதாத்துகளை செய்யணும். அதுல நாங்க கவனமாக இருக்கக்கூடாது. வெறுமனே சஹர் என்றது மட்டுமல்ல, அங்க அந்த நோன்புடைய அந்த நேரத்துடைய அமல், தஹஜ்ஜுடைய அமல், இஸ்திக்ஃபாருடைய அமல், துஆவுடைய தொழுகையுடைய பல அமல்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே வுதுவோடு குளிப்போடு அதாவது பூரண சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நேரம், பெருமதியான நேரம். சரி, இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் அந்த நேரத்துக்கு நாங்க குளிப்ப வச்சுட்டு சஹர செஞ்சுட்டு அதுதான் நாங்க சஹர முடிச்சு கொண்டு அதானுக்கு பின்னால சரி தொழுகைக்காக வேண்டி குளிச்சு கொண்டு வரலாம். தொழுகைக்காக வேண்டி நாங்க அந்த நேரத்துல சுத்தமாக இல்லைன்றதுனால எங்களுக்கு நோன்பு கூடாது என்ற ஒரு சட்டம் வராது என்ற செய்தி. இதோட தொடர்ந்துள்ள பெண்களோடு சம்பந்தப்பட்ட துல்லியமான பல செய்திகள், பெண்களோடு தான் நிறைய நடைமுறை சிக்கலான பல விஷயங்கள் சம்பந்தப்படும். அவங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு பகுதி. நாங்க ரமதானுக்கு முன்னால பெண்களுக்கான ஒரு அமர்வு உண்டாக்கி ஒரு பூர்த்தியாக சம்பந்தமான பெண்கள் தொடர்பான ரமதான் சட்டத்திட்டங்களை விலக வைப்போம் பாட்டும் சரியான சரணம் அமையல்ல. வரக்கூடிய சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில காலையில் ஒரு நேரத்தை ஒரு மணி நேரத்தை 1 மணி நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கான ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டிய யோசிக்கிறோம். கட்டாயம் விளங்க வேண்டிய ஒரு பகுதி இதுல இருக்குது, தேவையான ஒரு பகுதி. சில நேரங்கள்ல கூடுதல் பேணுதல் என்ற பெயர்ல சில சிரமங்களை நாங்களே எடுத்துக்கொண்ட ஒரு நிலைமை உண்டாகும். சில நேரம் சில விஷயத்துல பொதுபோக்காக இருந்து நாங்க எங்களோட நோன்பை மாற்றிலாற்ற ஒரு நிலைமை உண்டாகும். அதனால தெளிவாக விளங்கி கொள்ற நேரம் நாங்கள் நடுநிலையாக அந்த விஷயங்களை செஞ்சு கொண்டு போக முடியும். இந்த விஷயத்துக்குள்ள ஏதாவது கேட்கறதா கேட்டுக்கொள்ளும், இதோட முடிச்சுக்கொள்ளும். தொடர்ந்து நாங்க அடுத்த விஷயங்களை பார்ப்போம். ரமதானுடைய ஷெட்யூலை பொறுத்து டைமை நாங்க மாற்றி விஷயங்களை படிக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்வோம் பூர்த்தியாக. இது ரமதான் சம்பந்தமாக நான் எழுதினது. நோன்பும் அதன் சட்டத்திட்டங்களும் என்று சொல்லி பல இடங்களையும் பாடம் நடத்தப்பட்டது. 4 வருஷமாக இது மீள் பரிசீலனை செய்யப்பட்டது. அடுத்தது என்னுடைய ஆசான்கள் பல நாடுகளுக்கும் அரபு மொழி மூலமாக அனுப்பப்பட்டு அதே போல இங்கேயும் மூத்த உலமாக்களுக்கு தமிழ் மொழியில் அனுப்பி மீள் பரிசீலனை செஞ்சது. அதுக்கு பின்னால ஏற்காப் சம்பந்தமான சட்டத்திட்டங்களையும் தனியாக தொகுத்தது. அது நாங்கள் அந்தந்த நேரத்தில் அதை பாடமாக நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இதோட எங்களோட வகுப்பு முடிச்சுக்கொள்ளும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.